இல்லை, மாட்சிமை தங்கிய அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு திராவிட ஆன்மீகம் என்று சொல்லுவது ஆன்மீகத்திற்கு இடையூறாக இந்த அரசு இல்லை. சமய நம்பிக்கை கொண்ட மக்கள், கடவுள் பக்தி உள்ள மக்களுக்கு எதிரான அரசும் இந்த அரசு இல்லை. ஆகவே ஆன்மீகம் என்கிற பெயரால் வயிறு வளர்க்கிற ஒரு கூட்டம் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. இது ஒரு சதி கிடங்கு என்று சொன்னார் பாரதிதாசன். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆலம்பாளையம் மு. கண்ணப்பன் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் திருக்கோவில்கள் தோறும் கருணை இல்லங்கள் திறந்தார். திமுக ஆட்சியில் கலைஞர் முதலமைச்சர் கருணை இல்லங்கள், அந்த இல்லத்துக்கு பேரு நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில், அது படமாடும் கோயில் பகிர்வதற்காமை என்பதுதான் தமிழர்களின் ஆன்மீகம். நடமாடும் கோவில் என்று சொன்னால் மனிதர்கள், நாதியற்று போன நடமாடும் மனிதர்களுக்கு நீ ஏதாவது உதவி செய்தால் கோவிலில் படமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு நீ செய்யக்கூடிய வழிபாடு என்று திருமூலர் பேசுகிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் பேசினார். கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்புகிறவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்று தந்தை பெரியார் ஒரு போர் தொடுத்த காலத்தில் அவரோடு இருந்த அண்ணா மக்களை சந்திக்க தெருவுக்கு வர வேண்டிய நிலைமை வருகிற பொழுது ரொம்ப டிப்ளமெட்டிக்காக அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். அந்த ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பதும் 10வது திருமந்திரம், திருமூலர் எழுதியதுதான். அதனால முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள்தான் நாங்கள் என்றாலும் இதிலே நம்பிக்கை உள்ளவர்களை காயப்படுத்தக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். திராவிட ஆன்மீகம் என்பது சமய நம்பிக்கை உள்ள, கடவுளை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, அவர்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்து தருகிறோம் என்கிற பொருள் துணிக்கத்தான் திராவிட ஆன்மீகம் என்று சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.